மகாராஷ்டிரால 80 வயசு ஒரு முதியவர் முஸ்லிம் போறார் ட்ரெயின்ல. பொண்ணை பார்க்க போறப்போ கல்யாண் ஜங்ஷன்ல, மகாராஷ்டிரால கல்யாண் ஜங்ஷன் போறாரு. மீட் எடுத்துட்டு போறாரு கூட. இந்த மாசத்துல நீ எப்படி மீட் வாங்கலான்ட்டு வீர பரம்பரை ஹிந்து பரம்பரை ஒரு 7 பசங்க போலீஸ் எக்ஸாம் வேற எழுத போறாங்க. ஒட்டு அடி 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 தோற்கிறாங்க. அந்த ஆளை எவ்வளவு வீரம் தெரியுமா இதெல்லாம். இந்த மதவெறி எப்படி வடநாட்டுல கவனிக்காம இருந்து அது திரும்ப அடிக்குதோ, தமிழ்நாட்டுல ஜாதி வெறிய போலீஸ் கண்டுக்காம இருக்கு. இந்த கவு பேர்ல ஆர்ம்டு கேங்ஸ், பெரிய பெரிய கிரிமினல் கேங்ஸ் எவால்வ் ஆயிடுச்சு. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ஹரியானால பெங்காலுக்கு வேலை தேடி போயிருக்கான். அப்புறம் அங்க குப்பை பொறுக்கிட்டு இருக்கான். சமீர் மல்லிக்னு ஒருத்தன் முஸ்லீமு போயிருக்கா. அப்படி ஸோ இவன் பீஃப் சாப்பிட்டான்ட்டு ஒரு சந்தேகம் அங்க இருக்கிற ஹிந்து மக்களுக்கு, வீர ஹிந்து மக்களுக்கு சந்தேகம். தனியா கூப்பிட்டு ஒரு 7 பேர் அடிச்சு நொறுக்கி அம்சம் பண்ணி மனுஷன் இறந்துட்டா. அப்படி கொலை, படுகொலை. அப்ப ரொம்ப வீர பரம்பரை அப்படியே பொங்கி எடுக்குது. அப்படியே மகாராஷ்டிரால 80 வயசு 82 வயசோ ஒரு முதியவர் முஸ்லிம் போறார் ட்ரெயின்ல. அவரோட பொண்ணை பார்க்க போறப்போ கல்யாண் ஜங்ஷன்ல, மகாராஷ்டிரால கல்யாண் ஜங்ஷன் போறாரு. மீட் எடுத்துட்டு போறாரு கூட. எப்படி நீ மீட் வாங்கலாம், ஸ்ரவன் மாசம் ஓடுது, இந்த மாசத்துல நீ எப்படி மீட் வாங்கலான்ட்டு வீர பரம்பரை ஹிந்து பரம்பரை ஒரு 7 பசங்க போலீஸ் எக்ஸாம் வேற எழுத போறாங்க. போட்டு அடி 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 தோற்கிறாங்க. அந்த ஆளை எவ்வளவு வீரம் தெரியுமா இதெல்லாம். சூப்பர் இல்ல. ஹிந்து இதெல்லாம் கேட்டு அப்படியே நெஞ்செல்லாம் நிம்மது. அப்படியே அப்படியே நடக்கணும்னு தோணும். என்ன ஆயிருக்குன்னா, அப்புறம் யூபியில ஒரு வயசான முஸ்லீம் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நேரமா 5 மணி நேரமா லைன்ல நின்று இருந்திருக்காரு. இவர் ட்ரீட்மெண்ட் நடக்குமா இல்லையா கேட்டாரு. ஓட போய் புட்டு தோச்சுட்டான். அடி தூக்கி வெளியே ஹாஸ்பிட்டல் வெளியே எரிச்சிட்டாங்க. வார்டு பாயெல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியாது. வீர பரம்பரை எப்படி இந்து வீரம். அப்படியே இந்த வீரம் பேசி என்னாச்சுன்னா, முந்தானேத்து ஒருத்தன் ஆரியன் மிஸ்ரான்ட்டு ஒரு பையன் ஹிந்து 19 வயசு. அவனோட லேண்ட்லார்டு குலாட்டி யாரோ, இந்த குலாட்டிய போலீஸ் தேடுற லிஸ்ட்ல இருக்கான். இவன் கூப்பிட்டுருக்கான் மேகி சாப்பிடலான்ட்டு. குடும்பத்தோட மேகி சாப்பிட போயிருக்காங்க நைட்டு ஏதோ 1 மணிக்கு. அங்க இந்த கௌரக்ஷக்குன்ட்டு ஹரியானால எல்லாத்துக்கும் ஆர்ம்ஸ் கன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஹிந்து மிலிட்டியா நிறைய கேங்ஸ் இருக்கு. பெரிய பெரிய வெப்பன்லாம் வச்சிருக்காங்க. AK-47 மாதிரி பெருசா வச்சிருக்காங்க. பெரிய கேங் 3 மானேசர் அவங்க இவங்கன்ட்டு கூட்டு போறா. வண்டியில அப்படியே போகும்போது இந்த கன் எல்லாம் வச்சிருக்காங்கல்ல, நிறுத்துறாங்க. உள்ள இருக்கிற குல்லாட்டி என்ன நினைச்சுக்கிட்டானா, ஐயோ என்ன பிடிக்க வந்துட்டாங்கன்ட்டு வண்டி எடுத்து ஓடுறான். பின்னாடி இருக்கிறவன் என்ன நினைச்சிட்டானா, ஐயோ மாடை வச்சு தூக்கிட்டு ஓடுறான். உள்ள 2-3 குடும்பத்தாளுங்க இருக்காங்க வண்டியில. வண்டி ரொம்ப கிரௌடடா இருந்திருக்கு. 25 கிலோமீட்டர் துரத்தி ஒரு ஷூட் பண்றான். ஆரியன் மிஸ்ரா அவுட், இறந்துடுறான். 5 பேர் அரெஸ்ட். 5 பேர் அப்புறம் போய் கண்டுபிடிச்சு இவன் தான் கௌஷிக்ன்ட்டு, சுக்விந்தர் சிங் ஏதோ சிங்கு, அப்புறம் கௌஷிக்கு எல்லாம் பிடிக்கிறாங்க. சிங்னா அந்த சிக் இல்ல, இவன் ஹிந்துஸ். ராஜ்புத் நிறைய சிங் வச்சுக்குவாங்க. தேவையாடா உங்களுக்கெல்லாம். ஹரியானா கவர்மெண்ட் இப்ப அந்த சமீர் மலிக் சொன்னல, அந்த பையன் இறக்கும் போது நவாப் சிங் சீஃப் மினிஸ்டர் ஹரியானா ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. இந்த மாதிரி பீஃப்னா ரொம்ப சென்டிமெண்ட் எங்களுக்கு, அப்பப்போ கோவப்படுறது சகஜம், நானு கோவப்பட்டு பண்ணிவிட்டாங்க, நடக்கக்கூடாது இல்ல நடக்கக்கூடாதுங்கிறாரு. ஆனா ரொம்ப எங்களுக்கெல்லாம் அப்படி சென்டிமெண்ட் இல்லை எங்களுக்கு அப்படிங்கிறாரு மனுஷன். இப்ப அந்த சென்டிமெண்ட் வந்துருச்சா, ரிட்டர்னு ரிவர்ஸ்ல அடிக்க வீர ஹிந்து பரம்பரை. இந்த மதவெறி எப்படி வடநாட்டுல கவனிக்காம இருந்து அது திரும்ப அடிக்குதோ,
தமிழ்நாட்டுல ஜாதி வெறிய போலீஸ் கண்டுக்காம இருக்கு பல கேஸ்ல. அங்க ஆண்ட பரம்பரை, இங்க இங்க ஆண்ட பரம்பரை. இப்படியே பண்ணிட்டு இருங்க. இந்த நாடு வந்து மதமும் ஜாதி பேர்ல அழிச்சு விட்டுருவீங்க. மூளை வேலை செய்யாது. எந்த விஷயத்தை கவனிக்கணுமோ அதை கவனிக்கிறது இல்ல. கண்டதுக்கு முன்னாடி சுத்திட்டு இருப்போம். ரெண்டும் தேவையில்லாதது உங்களுக்கு வாழ்க்கையில. ரெண்டுமே ஒரு பெரிய பொய். மதமும் ஒரு பொய், உங்க ஜாதியும் ஒரு பொய். லாஜிக்கல் இல்லாஜிக்கல் ரெண்டுக்கும் இல்லாதது ரொம்ப தெளிவா இருக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி. எப்படி ஒரு கல்ல உயிர் கொடுக்க முடியும்? மந்திரம் தூவி உயிர் வந்துருமோ? கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணுங்க. பட் எனிவே அதுக்கு போகல. இப்போ இந்த வன்முறை வந்து உச்சத்துல இருக்கு நார்த் இந்தியால. அங்க இருக்கக்கூடாது, சவுத் இந்தியால வர விட முடியுமா? இந்த கவு பேர்ல ஆர்ம்டு கேங்ஸ், பெரிய பெரிய கிரிமினல் கேங்ஸ் எவால்வ் ஆயிடுச்சு. இது கேட்டா நாங்க வந்து கவோட ப்ரொடெக்ஷனுக்கு போறோம். ஆனா பின்னாடி நடக்கிறதெல்லாம் பயங்கர இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ், பயங்கரமான ஒரு கட்ட பஞ்சாயத்து, பயங்கரமான ஒரு உச்சத்துல இருக்கிற ஒரு மாஃபியா ஓடிட்டு இருக்கு. மாட்டு பேர்ல, கோமாதா பேர்ல. புரிஞ்சா சரி, புரியலனாலும் பரவாயில்ல, என்ன இருக்கு. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.